Hi friends, welcome to Geeta சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா காலையில டிஃபன் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் தக்காளி ஊறுகாய் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல 6 வகையான மூலிகை இட்லி பொடி இருக்கு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு, 41 பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இப்போ பசங்களுக்கு சப்பாத்தியும் மில் மேக்கர் கொத்துக்கறி தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். அதுக்கு மில் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சிடணும். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு மிக்சியில் ஒரு 70% குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மில் மேக்கரெல்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சொதன்னு இருக்கும். இப்போ பட்டர் போட்டுக்கலாம். ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் மெல்ட் ஆகட்டும். பட்டர் போடும் போது தான் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதுக்கு தான் இதில் பட்டர் போட்டு செய்வாங்க. பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. ஓகேவா? பட்டர் உருகுனோன்னே ஒரு பிரிஞ்சி இலை, கடல் பாசி, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், ரெண்டுமே கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை 4 கீறி சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 80% நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி, பூண்டு, இஞ்சி முழுசாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு துண்டு பூண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா பெருசாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. ஓகேவா? இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பட்டரில் வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துருங்க. கொஞ்சம் நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை மணம் போகணும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். அந்த ஈரப்பதம்லாம் போகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மில் மேக்கரை நம்ம நல்லா குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சா? அந்த தக்காளியோட ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு 3 கிளாஸ் தண்ணி
ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மில் மேக்கரை இந்தமாரி நல்லா உதிரியாக அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை உருண்டை பண்ணி திரட்டி வைக்கணும். ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு கிரேவிக்கு நல்லா மலர்ந்து வரணும். வந்த பிறகு தான் இப்போ மலர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மில் மேக்கர் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்தாதான் கிரேவி வந்து நல்லா திக்கு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் உங்களுக்கு வேலையும் ஆகிடும். இடியாப்பத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு இறக்குற முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் கரம் மசாலா எப்பயுமே நான் போடுவேன். அப்போ தான் வந்து வாசம் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா மலர்ந்து வரட்டும். நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரும். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவெல்லாம் திரட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து கிரேவி கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் உடச்சக்கலை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உடச்சக்கலை இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி ஒரு 10 சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. எதுக்காக இப்போ நம்ம அரைச்சி சேர்க்குறோன்னா, ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றிட்டோன்னா நல்லா கெட்டிப்பட்டுரும் கிரேவி. இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிரேவியும் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை அரைச்சி வந்துடலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம உடச்சக்கலை சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. அதை சேர்க்கணும். நீங்கள் உடச்சக்கலை சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்துக்கலாம். ஏன்னா உடச்சக்கலை நம்ம பேஸ்ட் ஊற்றினோடனே கிரேவி வந்து திக்கு பட்டுரும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த மில் மேக்கரில் ஒரு ஸ்மெல் வரும். உங்களுக்கு அதுவும் போகாது. அதுக்கப்புறம் மிளகாத்தூளோட பச்சை மணமும் போகாது. அதுக்கு தான் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். ஓகேவா? இப்போ இது ஒரு 5 நிமிஷம். இப்போ பார்த்திங்களா, போட்டோன்னே நல்லா திக்காயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் வந்து சப்பாத்தி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுன்னா பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றாதீங்க, மேலே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதேமாரி கல் நல்லா சூடாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்பாத்தி சுட சுட போடும் போது நல்லா புஃப்னு வரும். இந்தமாரி புஃப்னு வந்தாவே நம்மளுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்ட் வரும். நான் வந்து சப்பாத்திக்கு ஒரு அரை கிளாஸ் பால், கொஞ்சம் உப்பு, சர்க்கரை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடுவேன். அதுக்கப்புறம் மாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிணையும் அதுமாரி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிணைஞ்சி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம்
நல்ல மெதுவாக இருக்கும். அதேமாரி சப்பாத்தியும் நல்லா இந்தமாரி கோல்டன் ப்ரௌனில் வரும். ஒரு 2-3 தடவை இப்படி நல்லா திருப்பி போட்டு சப்பாத்தியை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தி போட்டாச்சு. ஒரு பக்கம் நம்மளுக்கு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தியும் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ வந்து கரம் மசாலா நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். கரம் மசாலா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி வேறு நல்லா எலும்பி வந்துருச்சு. எண்ணெய் வேறு ஊற்றலை. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இல்லைன்னா வெந்தயத்தாள் இருக்குது பாருங்கள், அது கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கனால வெந்தயத்தாள் நான் சேர்க்கலை. வெந்தயத்தாள் சேர்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியே வந்து அதிகமாக போட்டிருக்கோம். அதுக்காக தான் நான் வெந்தயத்தாள் சேர்க்கலை. நம்மளோட சூப்பராக மில் மேக்கர் கொத்துக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா புஃப்னு வந்துடுச்சு பாருங்கள். சப்பாத்தி மட்டும் போட்டால் நம்ம திரட்டி வச்சுட்டு டக் டக் டக்குன்னு போடணும். இல்லைன்னா ஒரு ஆள் திரட்டணும், ஒரு ஆள் சப்பாத்தி போடணும். இல்லைன்னா விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த போடுற சப்பாத்தியெல்லாம் அந்த கருகந்து சப்பாத்தியில் ஒட்டி ஒட்டி வரும். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ பசங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக கொடுத்துக்கலாம். ஆளுக்கு 2 சப்பாத்தி போதும் அவனுங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். ஓகேவா? கொடுத்துடலாமா? அவனுங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்தியே எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் சாத்துக்குடி இருக்குது, ஜூஸ் போட்டு கொடுத்தா குடிச்சிடுவானுங்க. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கணும்ல அந்த சாத்துக்குடி ஜூஸுக்கு வந்து எப்பயுமே வந்து குளுக்கோஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு அப்படி தான் பிழிஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வர சாத்துக்குடியெல்லாம் கொஞ்சம் புளிப்பு எடுக்குதா, அதனால் வந்து உரிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேறானு. அதனால் நான் வந்து ஜூஸ் போட்டு கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு கலந்து கொடுத்துருவேன். சாத்துக்குடி ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புங்களுக்கு நல்லது. இப்போ சப்பாத்தி வந்து ஒன்று சாப்பிட்டானுங்க. சப்பாத்தியை எடுத்துகிட்டு போகிறனால போதுன்ட்டானுங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி சாத்துக்குடி இருக்குது ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம், குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். குடிக்கிறேன் நானுங்க, அதனால் போட்டுடலான்னு போடுறேன்.
நல்லா ஜூஸ் நல்லா தான் வருது. நல்லா பழத்தை வந்து கையால் அப்படி நசுக்கிடணும். நசுக்கிட்டு நீங்கள் ஜூஸ் பிழியும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா வந்து ஜூஸு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா லைட்டாக கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அது இல்லாமல் இந்த இதுவெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒன்று வந்து உங்களுக்கு கசப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாத்துக்குடி ஜூஸ் வந்து பிழிஞ்சிக்கணும். இப்போ நான் பிழிஞ்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து குளுக்கோஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுவே உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் தான் தண்ணி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து குடிக்கும் போது தான் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே பிழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும், பசங்க குடிக்காதுங்க. அதுக்கு தான். அது இல்லாமல் ஒரு 2 செகண்டு வந்து வைக்கணும், வச்சாதான் அந்த குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் கரையும். ஓகேவா? இப்போ நம்ம கரையட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ளே வந்து பசங்களுக்கு மதியம் லன்ச்சு சப்பாத்தி கட்டிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. காலையில் ஜூஸோ சத்து மாவு கஞ்சி, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு, இதில் 3த்தையும் கொடுத்தோன்னா கடன்னு சாப்பிடுவானுங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அது இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுதுங்க. அதனால் வந்து சில டைம் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். சாத்துக்குடி இப்போ புளிப்பாக வரனால சாப்பிட மாட்டானுங்க உரிச்சு கொடுத்தா. அதனால் ஜூஸாக போட்டு கொடுத்துருது பசங்களுக்கு. இப்போ கொடுத்துடலாம். இப்போ சாத்துக்குடி ஜூஸ் வந்து எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நம்மளுக்கு எலும்பு உடஞ்சிருச்சு, எலும்பு முறிஞ்சிருச்சுன்னு சொல்கிறவங்க டெய்லியுமே சாத்துக்குடி ஜூஸ் வந்து வீட்டில் போட்டு குடிங்க, குளுக்கோஸ் போட்டு குடிங்க. அதேமாதிரி கடையில் வாங்கி குடிக்காதீங்க. சீக்கிரத்தில் எலும்பு வந்து சேர்ந்துடும். நான் நேச்சுரலாக எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. அது சூப்பராக உங்களுக்கு செட் ஆச்சு எலும்பு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வச்ச மில் மேக்கர் கொத்துக்கறி கிரேவி வச்சுருக்கேன், சப்பாத்தியும் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கட்டியிருக்கேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி ஊறுகாவும், 1 கிலோ தக்காளியை நீங்கள் நைட்டே ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சுருந்தீங்கன்னா அலம்பிட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க. நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே அலம்பி அப்படியே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சா நிறைய நீர் கொத்த மாரி இருக்கும். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 75 கிராம் கொஞ்சம் பழைய புளியாகவே எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் புளியும் தக்காளியும் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ரஃப்பாக கட் பண்ணால் போதும். 4 நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 நாளாக அப்படியே கட் பண்ணியாச்சு. அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 75 கிராம் புளியை, கொட்டை இல்லாத புளியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி நல்லா பழமாக இருக்குது. புளிப்பு தக்காளியாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் இப்போ வந்து நம்ம 1/2 கிலோவுக்கு 50 கிராம் புளி எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு 75 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தக்காளிக்கு வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும். அப்புறமேட்டு தக்காளியிலே நம்மளுக்கு தண்ணி விடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து குக்கரை மூடியாச்சு. 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க,
இரும்பு சட்டி நம்ம வந்து கோட்டிங் இல்லாமல் வாங்கினா எப்போ பார்த்தாலும் நம்ம கழுவி வச்சா கூட துரு பிடிக்கிற மாரி வந்துடுதுக்கா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மலாக எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. நம்ம சமைக்க போகும்போது லெமனும் கல் உப்பும் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போல் அந்த ஒயிட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு துரு பிடிக்காது. ஓகேவா? ஏன் இது எதுக்காக கேட்டிருந்தாங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த கடாய் வாங்கினோன்னே பழக்கம் எப்படி படுத்துறது, அதேமாதிரி எண்ணெய் எப்படி தடவி வைக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதனால் அந்த சிஸ்டர் அந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, நார்மலாக எப்பயுமே நம்ம சமையலை செஞ்சுட்டு எப்பயுமே சோப்போ சபீனாவோ போட்டு நம்ம வந்து விளக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும் போது தான் துரு பிடிச்ச மாரி இருக்கும். அதுக்கு நீங்கள் லெமனும் உப்பும் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நானுமே இப்போ அந்தமாரி தான் செஞ்சுட்டு வரேன். நான் கோட்டிங் வச்சது வாங்கலை, எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு, அதனால தான் நேச்சுரலாக இரும்பு கடாய் வேணும்னே சொல்லிவிட்டு நான் இரும்பு கடாய் வாங்கியிருக்கேங்க. பாருங்கள், நானே இப்போ பாருங்கள் லெமனு உப்பு போட்டு தேய்ச்சிட்டு தான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த 3 பொருளுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பவுட்ரு பண்ணணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கடாய் சூட்லேயே உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். ஓகேவா? இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். அதுக்குள்ளே குக்கரில் விசில் வரட்டும். இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு. நம்மளுக்கு விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி பாருங்கள் நல்லா மேட்ச் ஆகி வந்திருக்கு. குக்கரில் நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா தக்காளியிலே தண்ணி வரும். இருந்தாலும் நான் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஓகேவா? இப்போ இது ஆறட்டும். ஓகேவா? இப்போ சீரகம், வெந்தயம், கடுகு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடயே நல்லா ஒரு பெரிய துண்டாக இஞ்சி கட் பண்ணி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியை ஆற வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ தக்காளியும் புளியும் நம்ம ஆற வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு வந்து நல்லா கார மிளகாத்தூள் நல்லா கோபுரமாக ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு ஒரு அரை கை போட்டோம் போதும். அதுக்கப்புறம் வெந்தயம், சீரகம், கடுகு, இஞ்சி இதை 3த்தையும் நம்ம ஒன்றா ஒரு 80% பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சோம்ல, இங்கே பாருங்கள், நல்லா இது போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா ஒரு 3 கட்டி பூண்டு, 2 கை கருவேப்பிலை, போட்டுட்டு ஒரு 10 காஞ்ச மிளகாய், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இருக்கும். ஓகேவா? அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பதம் பருப்பெல்லாம் சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மு பண்ணிக்கோங்க. சிம்மு பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எடுத்துக்கணுங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாதத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு பழையதுக்கு. எங்கள் வீட்டில் தக்காளி ஊறுகாய் எல்லாத்துக்குமே சாப்பிடுவாங்க. பழையதுக்கும் சாப்பிடுவாங்க, இட்லி தோசைக்கு சாப்பிடுவாங்க, சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, சப்பாத்திக்கு சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி ஊறுகாய் மட்டும் இருந்தால் எல்லாத்துக்குமே. எப்பயுமே நான் தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ஊறுகாய் போட்டு வச்சுருவேன். எங்கள் வீட்டில் மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், அப்புறம் இதெல்லாம் இருக்குது, எலுமிச்சப்பழம் ஊறுகாயெலாம். ஆனால் யாருமே அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஒரு 5 வகையான ஊறுகாய் இருந்தால் நம்மளுக்கு காசு பணம் எல்லாமே செழிப்பாக இருக்கும். மகாலட்சுமி குபேரம் இருக்கிற மாரின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் ஒரு 4-5 பாட்டிலில் ஊறுகாய் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாய் மட்டும்தான் எங்கள் வீட்டில் சீக்கிரத்தில் காலியாகும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக எண்ணெயே இல்லாத மாரி இருக்குது. இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா சிம்மிலேயே வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். அது சிம்மில் வச்சிங்கன்னா லேட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகணுன்னா பெரிய ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அடியும் பிடிக்காது, சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ இது தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக இப்படி மூடிக்கோங்க. இப்போ நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக நம்மளுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. வெல்லம் அப்போ தான் அந்த புளிப்பு காரம் இந்த இனிப்புக்கு சூப்பராக இருக்கும் தக்காளி ஊறுகாய். நம்ம இந்த தக்காளி ஊறுகாய் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வருது. அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சுன்னா அப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா தெரிக்குது. ஏன்னா ஸ்டவ் வேறு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோமா, அதனால தான். உங்களுக்கு 1 கிலோ தக்காளிக்கு 200 கிராம் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 100 கிராம் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் காலி ஆகிடும். இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது இரும்பு சட்டியில் செய்யும் போது நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். மண் சட்டி மாரி இரும்பு சட்டி, அதனால தான் சொல்கிறேன். மண் சட்டியில் எப்படி ஹீட்டு ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஹீட் ஆகிடுச்சுன்னா கடன்னு சமையல் ஆகிடும். அதே போல் தான் இரும்பு சட்டியும். வேணும்னா ஒரு 50 கிராம் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். எண்ணெய் இருந்தால் தான் அடியில் தீ பிடிக்காமல் வரும். கடாயில் ஒட்டாமல் வரதை சொல்கிறேன் நான். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஊறுகாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனை, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு.
அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் இறக்குனீங்கன்னா நம்மளோட தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலரும் நல்லா டார்க்காக வந்திருக்கு. ஏன்னா நம்ம பழைய புளி சேர்த்துருக்கோம். பழைய புளி சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க பாருங்கள், மீன் குழம்புக்கு பழைய புளி போடுங்க அப்படின்வாங்க. இப்போ இருக்கிறவங்க தான் பழைய புளி வேணாம். இப்போ இருக்கிறவங்கன்னா நானே என்ன பண்ணிடுவேன், ஏன்னா நான் புளியை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து 1/2 கிலோ புளியை வந்து நான் நல்லா சதை புளியாக வாங்கி வச்சுடுவேன். எனக்கு 3 மாதத்துக்கு மேலே தான் வரும். ஆனால் வெள்ளை புளியாக வாங்கி வச்சுருவேன், பழைய புளி வாங்க மாட்டேன். ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க பழைய புளியில் நீங்கள் செய்யும் போது டேஸ்ட்டு வந்து மீன் குழம்பு சூப்பராக இருக்கும்னுவாங்க. அதே போல் தான் ஊறுகாக்கும், நம்ம தக்காளி ஊறுகாக்கும் பழைய புளி சேர்த்து செஞ்சுருக்கோம். கலர் பார்த்திங்களா நல்லா டார்க்காக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? எப்பயுமே நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வந்து ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். எப்பயுமே வந்து ஊறுகாவோட மேலே எண்ணெய் மிதங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எனக்கு காலி ஆகிடும், அதனால தான் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாரி இருந்தால் கண்டிப்பாக 200லேருந்து 250 கிராம் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் ஊறுகாவோட மேலே எண்ணெய் மிதங்கி வரும். இப்போ இந்த ஊறுகாவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, இப்போ இதை ஒரு 2 செகண்ட் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சிக்கிட்டு வரும், கக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு ஊறுகாவும் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.